செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவன் அல்ல. விவசாயி என்று சொன்னால் எப்படி கடின உழைப்பு என்று இங்க இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும். விவசாயி தொழிலாளி இரவு பகல் பார்க்க மாட்டாங்க, மழை வெயிலை பொருட்படுத்த மாட்டாங்க. ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்து உழைக்கின்ற விவசாயி, இந்த நாட்டிற்கு உணவளிக்கின்ற விவசாயி, அவன் எப்பொழுதும் நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டான். செய்வாங்களா? விவசாயி தொழிலாளி செய்வாரா? ஆக திரு ஸ்டாலினுக்கும் உணவளிப்பவர் நாம தான். திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கும் உணவளிக்கக்கூடியவர்கள் நம்ம விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயிகளை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, வருகின்ற தேர்தலில் விவசாயி தொழிலாளிகள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். கொடுப்பீங்களா? அதே போல திரு ஸ்டாலின் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோட முடிஞ்சு போயிடுவாருங்கிறாரு. அப்படி மகன் உதயநிதி சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, 2021 சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களை நாங்கள் வென்றோம். 75 இடத்துல வென்றோம். இதே 2011 திரு கருணாநிதி உயிரோடு இருக்கிறார், திரு ஸ்டாலின் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சி வரிசையில கூட உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கல. கிடைச்சதா? மாண்பு அம்மா மறைஞ்சிட்டாங்க. மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு காலகம் எத்தனையோ சோதனையை சந்திச்சது. நம்முடைய ஆட்சி பல்வேறு சோதனைகளை சந்திச்சோம். நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, டெல்டா மாவட்டம் புயலால் புரட்டி போடப்பட்டது, விவசாயிகள் பெரிய பாதிப்பு, இங்க இருக்கிற விவசாயிகளுடைய உடைமைகள் சேதம், பொதுமக்களுடைய உடைமைகள் சேதம். பிறகு கொரோனா, ஓராண்டு மக்கள் வெளியிலே வர முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட திறமையான ஆட்சி செய்த சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. இப்ப திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு வறட்சி வந்ததா, புயல் வந்ததா, இல்ல கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல. ஆனா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிற, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாரு. 5 ஆண்டு திராவிட முன்னேற்றக்கூடிய சாதனை, திரு ஸ்டாலினுடைய அரசாங்க சாதனை. நம்ம எல்லாம் கடன்காரனாக்குனதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. சரி, கடன் வாங்குறீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குதா? அப்படின்னு இந்த பணமெல்லாம் எங்க போச்சு? போற இடத்துக்கு போச்சு. மீண்டும் அதிமுக ஆட்சி மக்கள் துணையோடு மலரும். முறைகேடாக சென்ற நிதிகள் எல்லாம் பெறப்படும், கஜானா நிரப்பப்படும். அப்புறம் தேமுதிக தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணி இல்லாத ஒரு பேச்சு எப்பவும் பேசுறதில்லை. ஆனால் அதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. யாரோட போய் கூட்டி சேர்ந்துருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமாக எதிர்த்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். திமுக கடுமையாக எதிர்த்தாங்க. இன்றைக்கு வடிவேல் அவர்கள் திரு கருணாநிதி மேடையில் இருக்கும்போதே கடுமையாக பேசுகிறார். திரு விஜயகாந்த் அவர்களை கொச்சப்படுத்தி பேசுறார். அப்படிப்பட்டவரோடு கூட்டா எப்படி கூட்ட வச்சீங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். எப்படி கூட்டு வச்சாலே உங்களுக்கு தெரியும். மேலும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, அதிமுக மேலவை உறுப்பினர், மாநில உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். நீங்க ஏதோ திட்டமிட்டு போயிருக்கிறீங்க, அது வேற விஷயம், அது உங்களுடைய சொந்த விஷயம், அதுக்குள்ள நான் போகவில்லை.